2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானம் என்பது தேவனுடைய சமாதானம், தேவனிடத்தில் உள்ள சமாதானம். அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். ரோமர் 5:1. தேவனுடைய சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தேவனிடத்திலிருந்து உண்டாக்கி அல்லது சம்பாதித்து உனக்கும் எனக்கும் இலவசமாக தருகிறார். நாம் அநேக விதத்திலே சமாதானத்தை சம்பாதிக்க விரும்புகிறோம். அதை விலை கொடுத்து வாங்கின நேரத்திலே இழந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின தமது சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்து அது நிரந்தரமாக உன்னிடத்தில் ஆளுகை செய்யும்படியாக அவரே வந்து உன்னில் வாசம் செய்வாராம். அல்லேலூயா. அவர் உனக்குள் இருந்து சகல விதத்திலும் சமாதானத்தை உண்டாக்கிக் கொண்டே இருப்பார். அநேக விதத்தில் தடுமாறுகிற நாம் ஆறுதல் அடையும்படி அநேக விதத்தில் அவர் செயல்படுகிறார். குடும்பத்தின் பிரச்சனையினால், பொருளாதார பிரச்சனையினால், வேலையின் பிரச்சனையினால் மற்றும் பலவித பாடுகளினால் குழம்பி தவிக்கும் சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமாதானத்தை கூறுகிறேன். தேவ சமாதானம் உங்களில் நிலைத்திருக்க கடவது. இறையாதே அமைதலாயிரு என்று பிரச்சனைக்கு கட்டளையிடுகிறேன். ஜெபம். ஆண்டவரே, சமாதான பிரபுவே, எங்களில் வாசமாயிரும். ஆமென்.